அனைவருக்கும் வணக்கம். தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 துறையை சார்ந்த மாணவர்களும் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். வகுப்பறையில் கேட்கறது ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கல்லூரியில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நான். இந்த அறையில் என்ன சிக்கல்னா பவுன்ஸ் ஆகுது வாய்ஸ். நாங்கள் பேசுறது எங்கள் காதுலேயே பூம் பூம்னு சத்தம் கேட்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் பேசுறத புரிந்து கொள்ள முடியும். பெருமாள் முருகன் மாதிரியான எழுத்தாளரை, அவரை பாராட்ட வந்திருக்கக்கூடிய நபர்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய பேரு. என்னிடம் படித்த மாணவர்கள் சிலர் இங்கே இருக்காங்க. மாணவ பருவத்தில் அறிமுகமாகும் எழுத்தாளர்கள் நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியவர்கள். அந்த அனுபவத்தை தயவு செய்து உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் விளையாட்டு சாமான் கையில் ஃபோன் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் எல்லாரும் குனிந்த தலையும் அசைகிற விரல்களோட கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலில் கட்டுரை கேட்டபோது எனக்கு 60 பெண்கள் கொடுக்கக்கூடிய கட்டுரை என்ற தகவல் தெரியாது. அந்த முடிவை யார் எடுத்திருந்தாலும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் நூல்கள் இல்லாமல் கலந்து வருகின்ற நூல்களிலே சமமாக இருக்கக்கூடிய பெண்கள் எழுத வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கையும் விருப்பமுமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய பொழுது உங்கள் மத்தியிலே நிற்கிறதுல எங்களுக்கு முன்னோடிகளான 2 பேர் நேற்று மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனதார்ந்த அஞ்சலியை தெரிவித்துவிட்டு தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒன்று, திருச்சியில் வாழ்ந்து மறைந்த சக்குபாய் நெடுஞ்செழியன் அவர்கள். அவரும் தமிழ் கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். நெடுஞ்செழியன் அவர்கள் ஆசீவகம் குறித்த நூலினை தமிழுக்கு தந்த ஆய்வாளர். அரசாங்கத்தின் பிடியில் அகப்பட்டு 3 ஆண்டுகளை சிறைச்சாலையில் கழித்தவர். அவருடைய இணையராக இருந்து சக்குபாய் அவர்களும் நிறைய நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் இருக்கின்றார். ரொம்ப ஆழ்ந்த அளவில் பெண் விடுதலையை நேசித்த ஒரு நல்ல மனுஷி. இரண்டாவதாக நேற்று மாலை மறைந்த பேராசிரியர் தேவதத்தா அவர்கள் மதர் தெரசா பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை உருவாக்கி இன்றைக்கும் தமிழில் பெண்கள் இலக்கியம் பற்றிய நூலுக்கான அடித்தளத்தை இட்டவர். பெண்கள் படைப்பில் பெண்கள் என்ற ஒரு கருத்தரங்கை நடத்தி அதனை தொகுத்து நூல்களை வெளியிட்டவர். பெண்கள் அமைப்புகள், பெண் எழுத்தாளர்கள், கல்வி புலம் சார்ந்த ஆய்வாளர்களை ஒன்றிணைப்பதில் தேவதத்தாவுடைய பங்கு மிக பெரியது. எங்களில் பலருக்கு அவர் நெருக்கமான தோழி. அவருக்கும் எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு, பெருமாள் முருகனுடைய இந்த ஒரு நாள் கருத்தரங்கத்தில் அவர் வாசிப்பதற்கான நெட்டோட்டமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நூலில் இருக்கக்கூடிய கட்டுரையில் நான் மையமிட்டது எனக்கு மிகவும் பிடித்த பெருமாள் முருகனின் கங்கணம் என்ற நாவல். அவரே கங்கணத்துக்கு முன் கங்கணத்துக்கு பின் என்றும் அந்த பின்னாடி எழுதின தொகுதியில் வந்த முன்னுரைகளில் எழுதியிருக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கக்கூடிய தமிழில் நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக பெருமாள் முருகன் உண்டு. பெருமாள் முருகனுக்கும் எனக்குமான உறவு பாலம் எழிலரசி. எழிலரசியும் நானும் நாடகத்தை நாங்கள் தொடங்கிய போது ஒன்றாக மேடை ஏறியவர்கள். எங்களுடைய நாடக ஆசான் இலங்கையைச் சேர்ந்த இளைய பத்மநாதன் அவர்கள்.
இன்னைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் பிரசிடென்சிலையும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தமிழ் இலக்கிய துறையிலையும் காதல் திருமணங்கள் ரொம்ப சகஜம். அப்படி ஜோல்னா பைய மாட்டிட்டு எதுக்கால கடற்கரை வேற இருக்கா, அதனால ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி மெட்ரோ வேலையெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட காதல் திருமணங்களில் ஒன்று அரசியல் சார்ந்த புரிதலோடு உருவான அந்த தோழமையில் தொடக்க காலத்தில் ஒரு சங்க இலக்கிய தோழி போல எழிலரசியுடன் நான் இணைந்திருந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. கட்டுரையிலேயே நான் சொல்லியிருக்கேன், பெருமாள் முருகனோட உட்கார்ந்து பேசினது ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனால் பகிர்ந்து கொள்ளுகிற பார்வையிலும் சிரிப்பிலும் என்றைக்கும் மாறாத அன்பும் நேசமும் இருந்து கொண்டு இருக்கின்ற இணையராக அவர்கள் இருவரும் இருப்பது, அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறது, அதனால் வாழ்த்துகிறேன். பெருமாள் முருகனின் அகவை 60 என்பது இட்ஸ் அ மைல் ஸ்டோன் என்று நான் நினைக்கிறேன். அரசுடைய 60, 70 இரண்டையும் கட்டாயமாக மாணவர்களோடு கொண்டாட வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தவள் நான். பெருமாள் முருகனால் சிரிப்பாரு, அரசுகிட்ட சிரிக்கிறதுக்கே நம்ம பிச்சை கேட்கணும். அதிகமாக சிரிப்பு வராத ஒரு மனிதரோடு என்னுடைய வாழ்க்கையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மிக ஆழமான மனிதர், ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஃபேஸாக தொடக்கத்தில் இருக்க போகிறது. அதில் பெருமாள் முருகனுக்கு அவருடைய படைப்புலகம் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அக வாசிப்பாக இருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்று கண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார், அந்த மாதொரு பாகன் தமிழில் வந்த பொழுது நமக்கெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. எத்தனையோ ஊர் திருவிழா நடக்குது, குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கின்ற அன்பான தம்பதிகள் அப்படிங்கிற அளவில் தான் அந்த கதை தமிழ் உலகம் எடுத்துக்கொண்டது என்று நான் நினைக்கிறேன். அது ஒன் பார்ட் விமனாக ஆங்கிலத்தில் வந்த பிறகுதான் பெரும்பகுதி வடக்கில் இருந்து நமக்கு இறக்குமதி ஆகின்ற மத ஜாதி அடிப்படைவாத சிந்தனைகளுக்கு பலியாக்கப்பட்டவர் பெருமாள் முருகனுடைய எழுத்து என்பதுதான் என்னுடைய வாசிப்பு. ஏன்னா அங்கிருந்து அவங்க கொடுக்குறாங்க கமாண்ட், அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியில வருது. அது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி அன்று வரை கவனிக்கப்படாத எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஜாதியம் குறித்த ரொம்ப ஆழமான பார்வைக்கு அடிகோலியது என்று நான் நினைக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக ஏறுவையில் தொடங்கி இன்று வரைக்கும் பெருமாள் முருகனுடைய எழுத்துக்களில் 3 விஷயங்களை முக்கியமாக பார்க்கிறேன். ஜஸ்டிஸ் என்பதை நீதி என்று மொழிபெயர்த்தால் அது சட்டம் சார்ந்த சொல்லாகிவிடும். ஆனால் ஆங்கிலத்தில் போயட்டிக் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவோம். நியாயம், ஒரு நியாயம் இல்லையா, அது அந்த நியாயம் என்ற உணர்வும் விளிம்பு நிலை தன்மை, சபால்டர்னிட்டி என்று நீங்கள் பார்க்கலாம், மார்ஜினாலிட்டி என்று பார்க்கலாம். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய குரல்கள் இதுவரைக்கும் பார்க்கப்படாத கோணத்தில் வருகிறது என்பதும், மூன்றாவது ரிப்ரெஸ்ட், அடக்கி வைக்கக்கூடிய உணர்வுகள். அதுல ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது காதல், காமம், பாலுறவு, ஜாதி கட்டுப்பாடுகள், குடும்பம் என்ற அமைப்பிற்குள் செயல்படக்கூடிய வன்முறை. இப்படி பல விஷயங்களை இந்த 3 விஷயம், நியாயம், விளிம்பு நிலை தன்மை, அடக்கப்படுகின்ற உணர்வுகள், கருத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பேசா பொருளை பேச நினைக்கின்ற ஒரு களமாகத்தான் பெருமாள் முருகன் தன்னுடைய படைப்புலகை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த விஷயங்களை முன்னிறுத்த வேண்டும் என்று அதை ஒரு கிடைக்கோட்டு பார்வையில பார்த்தோம்னா, வேர்டிக்கலா ஒன்று இருக்கிறது, அதுதான் அதிகாரம். அப்ப அந்த அதிகாரம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள அடக்குறாங்க. ஆனா அதிலிருந்து மாறுபட்ட பார்வையை நமக்கு தந்தவர் அம்பேத்கர். எப்படி there is a graded inequality. எனக்கு மேல ஒருத்தன் இருந்தா நான் கூழ கும்பிடு போடுவேன், எனக்கு கீழே ஒருத்தன் இருந்தா கம்பால எடுத்து அடிப்பேன். அப்ப ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், தலித்தாக இருக்கலாம், அவமானப்படுத்தப்படலாம், நீ வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை அடிக்கலாம்,
அடி வாங்குகிற பொண்டாட்டி அடிப்பதற்கு குழந்தைகள் இருப்பார்கள். அப்ப there is a graded inequality என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் என்ற உணர்வு எப்படியெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை தான் ஒரு வெர்டிக்கலா நான் ஏற்கனவே சொன்ன இந்த 3 விஷயங்களோடும் பொருத்தி பார்த்து பல பல வண்ணங்களில், பல பல ரசனைகளில், பல பல இசைக்கூறுகளில், இசைக்கூறுல வரும் பொழுது நம்ம சொல்லுவோம் தொனி, ஆங்கிலத்திலும் தொனி என்பது ஒரு அந்த சஜஸ்டிவிட்டி, தமிழில் நாம் இறைச்சி என்று சொல்லுவது போல அது உள்ளார்ந்த ஆழமான பரிசீலனைக்கு ஆட்படுத்தப்பட்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 3வது விஷயம், இவை அத்தனையுமே நான் ஒரு கட்டுரையா இப்ப நான் பேசுற மாதிரி பேசினேன்னா அங்கங்க அப்படி எங்கேயோ சுத்திட்டு இருக்கும். ஆனா ஒரு நிலத்தில் கால் பதித்து பேசும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நெருக்கம், ஒரு இன்டிமசி என்பது ரொம்ப பெருசு. தமிழை பொறுத்த வரைக்கும் திணை என்று வழங்கக்கூடிய அந்த பயோம்ஸ் என்று ஆங்கிலத்தில் இக்காலஜியில் சொல்லுவோம், திணை சார் இன்டீரியாரிட்டி, திணை சார்ந்த அகவயமான உணர்வுகள் என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கொடுத்து சென்ற மூதாதையர் தமிழில் உண்டு. திணை என்னை பொறுத்த வரைக்கும் நிலம், நிலம் சார்ந்த முதற்பொருள், கருப்பொருள், அவை சார்ந்த உணர்வுகளை பேசக்கூடிய உரிப்பொருள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு இலக்கிய கோட்பாடு. ரொம்ப அழகா அந்த கங்கணம் நூலுக்கு ஒரு நூல் விமர்சனம் எழுதிய தியோடர் பாஸ்கரன் சொல்லும் பொழுது அந்த நாவலை ஆவணக்களரி என்று அவர் அதில் விவரித்திருக்கிறார். ஏன்னா அவ்வளவு பறவைகள், தாவரங்கள் ஆகிய அனைத்தையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு நூலாக அது இருக்கிறது. ஐயப்ப பணிக்கர் என்ற மலையாளத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருந்து பல்வேறு மலையாள இலக்கியத்தையும் படைத்து மொழிபெயர்ப்பிலும் ஈடுபட்ட ஐயப்ப பணிக்கர் இன்டீரியரைசேஷன், எப்படி அகவயப்படுத்தப்படுகிறோம் என்பதை பற்றி சொல்லும் போது தகழி பற்றி ஒரு கட்டுரையில் சொல்லுவார். தகழி உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய உலகம் குட்டநாடு, நான் குட்டநாடை பற்றி பேசினால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவரவர் உலகத்தோடு பொருத்தி கொள்ளலாம். அதை போல பெருமாள் முருகனுடைய கொங்கு நாடு, குறிப்பாக திருச்செங்கோடு போன்ற ஒரு வறண்ட நிலப்பகுதியும் மலையும் மலை சார்ந்த பண்பாடுகளும் முல்லையும் சற்று நிறைந்திருக்கக்கூடிய அந்த நில வரையறைக்குள் தன்னுடைய உலகத்தை சிமிழுக்குள் அடைப்பது போல அடைக்கின்ற ஒரு தன்மை பெருமாள் முருகனின் படைப்பாளுமையில் இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் கூடுதலாக இருக்கக்கூடியது, அதுதான் அவருடைய எல்லைகள் கடக்கக்கூடிய தன்மைக்கு வித்திட்டது என்று நான் கருதுவேன், ஆசிரியம் என்று சொல்லக்கூடிய டீச்சிங். உங்களைப் போல மாணவர்கள் பலரை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் என்ற முறையிலும் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி ஒரு மாணவ பரம்பரை என்பதை உருவாக்கக்கூடிய வெகு சில பேராசிரியர்களுள் ஒருவராக பெருமாள் முருகன் இருந்திருக்கிறார். எப்படி இருந்திருக்கிறார் என்றால், அவருடைய வகுப்பறைகள் அவர் நேரடியான அரசியல் செயல்பாடுகளில் இருந்து விலகி இருந்தாலும் கூட, உம்பத்தோ ஈகோஸ் ஒரு கட்டுரையில் சொல்லுவார், இதெல்லாம் எங்க கல்லூரியில பாடம், ஒரு வகுப்பறை என்பது ஒரு கொரில்லா வார்ஃபேருக்கான ஒரு இடம். ஐ கிரியேட் மை ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் கொரில்லாஸ். நீ எங்க வேணா போயிரு, ஆனால் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடியவனாக இரு என்று உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை, இதைத்தான் பெல் ஹூக்ஸ் என்ற கருப்பின ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்ணிய சிந்தனையாளர் சொல்லும் பொழுது டீச்சிங் as transgressive, எப்படி எல்லைகளை உடைப்பதற்கு வகுப்பறை பயன்படும் என்பதை அவர் குறிப்பிடுவார். அப்படி கல்வி புலம் சார்ந்த ஒரு இதுல நானும் தொடர்ந்து அரசியல் பேசுபவள், எங்கள் வாழ்க்கையும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி அரசியல் ஒலிக்காத தினங்கள் கிடையாது.
அரசியலை கடந்து ஒரு படைப்புலகம் சாத்தியம் என்பதையும் நான் நம்புவது கிடையாது. ஆனால் வகுப்பறையில் நம்முடைய கேட்போரை, மாணவர்களை எங்கேஜ் பண்றோம். எங்கேஜ் பண்றோம்னா பாடுறது ஆடுறது மட்டும் இல்லை. தாமஸ் இங்க வந்து நின்று கொடுத்த அமைதியான சில கணங்கள். தாமஸ் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு பெர்ஃபார்மரும் கூட. அவர் பெர்ஃபார்மர் என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு அவர் பாடியது மட்டுமில்ல, வந்து நின்று அமைதியாக உங்களை பார்த்து சற்று அமைதியை கோரி நின்ற தருணம் என்பது பெர்ஃபார்மன்ஸ். நான் எப்படி என்கேஜ் பண்றேன், அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிற பையங்களை தான் நான் எப்பவும் பார்ப்பேன். ஏன்னா நானும் கடைசியில உட்கார்ந்து தான் டீச்சராக. அதனால அந்த அந்த என்கேஜ் பண்றது என்பதை, அதுல என்ன பண்றோம், மாணவர்கள் குறிப்பாக பிரசிடென்சி பச்சை பாஸ் மாணவர்களுக்கு தனிப்புகள் உண்டு. புக்கு ஒரே ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் தொங்கிட்டு வந்து எங்கெல்லாம் சுத்த முடியுமோ வந்து அதில் சண்டை போட்டு, இப்படி வரலாற்று புகழ்மிக்க பாரம்பரியம் கொண்ட பிரசிடென்சி கல்லூரி, பச்சை பாஸ் கல்லூரி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தான் வருகின்ற சமூகத்தை பற்றிய உணர்வு பூர்வமான புரிதல், பாலோ ஃப்ரேயர் என்ற கல்வியாளர் கான்சென்டைசேஷன் என்று அதனை குறிப்பிடுவார். நம்ம பேங்க் மாதிரி கல்வி கொடுக்கல. எத்தனை குறளை ஒப்பிப்பாய் என்பது அல்ல முக்கியம், ஒரு குறளை எப்படி உள்வாங்குகிறாய் என்பதுதான் முக்கியம். அப்ப அந்த உள்வாங்கக்கூடிய தன்மையை குறிப்பாக ஜாதி, வர்க்கம், பாலினம் ஆகியவற்றை வைத்து கொண்டு தன்னைத்தானே தேங்காய துருவுற மாதிரி துருவி துருவி மாணவர்களிடமிருந்து வெளிக்கொணர வைத்த பாங்கு பெருமாள் முருகனுக்கு உரியது. அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, நம்ம சட்ட ரீதியாக நீ இன்னைக்கு ஜாதியை சொல்லக்கூடாது. அப்ப நீ என்ன சொல்ற, சட்ட ரீதியா நாங்க வாங்கன்னு சொல்லும் போது மனசுக்குள்ள நான் எங்க தாத்தா காலத்திலேருந்து இருக்கிற திட்டெல்லாம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப மனசுக்குள்ள நான் நினைக்கிற அத்தனை விஷயங்களும் எங்கிருந்து வருகிறது என்பதை பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் பெல் ஹூக்ஸ் தான் சொல்லுவாங்க, டு ரெஃப்யூஸ் டு பியூரோக்ரட்டைஸ் த மைண்ட். நீ பொறுப்புல இருக்கலாம், பதவிகள்ல இருக்கலாம், ஆனா என்னுடைய சிந்தனையை நீ வந்து பியூரோக்ரட்டைஸ் பண்ண முடியாது. அதனால்தான் ஒரு முதல்வராக இருந்தும் பேராசிரியராக இருந்தும் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு எழுத்தாளராக இருந்தும் வழக்கு போட்டு எழுத்தாளன் இறந்து விட்டான் என்று சொல்லக்கூடியவராக இருந்தும் இன்றைக்கு நம் மத்தியிலே நிற்க முடிகிறது. ஏனென்றால் இன்னும் பியூரோக்ராட்டைஸ் பண்ணல. அதுக்கு அவர் போட்டுக்கொள்கிற மிகப்பெரிய கவசம் அந்த சிரிப்பு என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிரிப்பும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றமும் அதெல்லாம் பொய். ஏன்னா அவ்வளோ அமைதியாலாம் இருந்தா இப்படிப்பட்ட படைப்புகள் வராது என்று நான் நினைக்கின்றேன். உள்ளுக்குள்ள பொங்கிக் கொண்டிருக்கிற எரிமலைகள் தூங்காமல் விழித்தெழும் பொழுது வெளிவருகின்ற ஊற்றுக்களாக, எரிமலை ஊற்றுகளால் தான் அந்த படைப்புகள் இருக்கிறது என்று பார்க்கிறேன். இந்த படைப்பாளி என்று சொன்னோன்னா, அதுவும் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்கறதுக்கே எல்லாரும் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் ரோட்டு கடையில், டீ கடையில் நின்று எவ்வளவு நேரம் பேசணுங்கிறது கூட இருந்து பழகினவங்களுக்கு தெரியும். அப்படிதான் அங்கதான் நிறைய பேச்சுகள் நடக்கும், அங்கதான் நிறைய பரிமாற்றங்கள் நடக்கும். அதை போல நம்ம எல்லாரையும் இணைக்கக்கூடிய தமிழ் சினிமா இன்று வரை நாம் தமிழ் சினிமாவுக்கு நம்மை அடகு வைத்திருக்கிறோம். அப்படி அடகு வைக்கப்பட்ட அந்த மனங்களில் தமிழ் சினிமாவை ஒரு வரலாற்று ஆவணமாக படைப்புலகில் கொண்டு வரக்கூடிய ஒரு பாங்கு ஏறுவெயிலில் இருந்து இன்று வரைக்கும் இருக்கு. எந்த வருஷம்னு அவர் சொல்லாம போலாம், ஆனா அவர் சொல்ற ஒரு படமோ அல்லது ஒரு திரைப்பட பாடலையோ வச்சு அந்த வரலாற்று காலகட்டம் என்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது தியோடபாஸ்கரன் அதை பற்றியும் ரொம்ப ரசிச்சு பேசியிருப்பாரு. இன்னொன்று பாலினம்.
இதுல நான் பெண்கள் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுல கட்டுரை எழுதி இருக்கிற அத்தனை பெண்களும் பெண்ணியவாதிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த ஜெண்டர் என்பது மாதொருபாகன்ல வரக்கூடிய பொன்னாவுக்கு வரக்கூடிய நிலைமை வெரி ஓப்பன், எவ்ரிபடி நோஸ். நீ குழந்தை பெத்துக்கலன்னா உனக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஆனா அது அவ மேல மட்டும் இல்லை, காளிக்கும் அந்த வருத்தம் இருக்கிறது. இதுல சந்தோஷமான விஷயம், தமிழ் சினிமா மாதிரி நீ பிள்ளை பெத்துக்கலன்னா நான் வேற ஒத்திய கட்டுவேன்னு சொல்லாம காளி பொன்னாவுக்காக உடன் இருத்தல் என்பது ஒரு வித்தியாசமான ஆண். அதுல ஒரு ஜெண்டர் இருக்கு. எல்லா ஆண்களும் நான் ஆணாக பாலுறவில் ஈடுபட்டிருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக குழந்தை பெற்றுக்கொள்ளல் என்பதை நினைத்து கொள்ளுகிற ஒரு ஆணாக காளி இல்லை என்று சொல்வதற்கு நமக்கு துணிச்சல் வேண்டும். அது பாலியல் சார்ந்த ஒரு விஷயம், பாலினம் சார்ந்த புரிதல் சார்ந்த விஷயம். அதைவிட எனக்கு பெரிய விஷயம் மாரிமுத்து, கங்கணத்தில் இருக்கக்கூடிய மாரிமுத்து. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அவன் ஆம்பளை, அவன் 4 இடம் போயிட்டு வந்தாலும் அவனுக்கு 5ஆவதா தாலி ஒத்தி கட்டிக்குவா. இன்றைக்கு எனக்கு தெரியும் எத்தனை தோழர்கள் 30களில் நான் அரசியல் செய்கிறேன், இலக்கியம் படிக்கிறேன் என்று இருந்துவிட்டு அதற்கு பிறகு வாழ்க்கைக்கு இணையர் வேண்டும் என்று தேடும் பொழுது ஒருவருமே ஒத்துவராத ஒரு நிலைமையில் இருப்பது என்பதை நான் இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறேன். அதுல பாதி ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணணும், பெண்ணை தன்னுடைய ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்துருச்சு. எல்லா மேட்ரிமோனிலையும் ஜாதி பேசுறோம், இன்க்ளூடிங் எலீட் மேட்ரிமனி. எல்லாம் நீ சம்பாதிக்கலாம், அமெரிக்காவுக்கு போகலாம், சூப்பர் மார்க்கெட் நடத்தலாம், ஆனா நாடார் மேட்ரிமோனியில தான் நாங்க பொண்ணு எடுப்போம் என்று சொல்லக்கூடிய அது இப்ப சுயமரியாதை, பெரியார் இயக்கம், ஜாதி மறுப்பு திருமணம் இதெல்லாம் கொஞ்சம் அவுட்டேட்டடாக பார்க்கக்கூடிய ஒரு கூறு விட்டது. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு ஆணுக்கு திருமணம் என்பதிலும் பாலுறவு என்பதிலும் இருக்கக்கூடிய ஆர்வம், அது அடக்கப்படும் போது வரக்கூடிய அந்த டென்ஷன் ஆகிய அனைத்தையும் மாரிமுத்துல பார்க்கலாம். அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, உனக்குன்னு கிடைக்காமலா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மாரிமுத்து பாலினம் சார்ந்த தன்னுடைய புரிதலை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அப்படி ஒரு ஆண் நம் மத்தியில் இருக்கக்கூடும் என்பதை காட்டியதற்கு பெருமாள் முருகனுக்கு நாங்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு காட்டுற ஆண்கள் எல்லாருமே நம்ம பார்க்கிறோம். அது தமிழ் மொழிக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுக்கா இருந்தாலும் நிமிர்ந்த தோள் எனக்கு ஓகே. ஆனா அந்த தோளை வெடைச்சுக்கிட்டு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடம். அந்த உடல் மொழி, மாரிமுத்துவின் உடல் மொழி அந்த நாவல்ல வந்திருக்கிற அளவுக்கு வேறு எந்த படைப்பிலும் தமிழில் நான் கண்டதில்லை என்பதுதான் உண்மை. இவை அத்தனைக்கும் அடிநாதகமாக இருக்கக்கூடிய ஜாதியை பற்றி எந்த ஒரு அந்த ராடிக்கலைட்ஸ் என்று சொல்லுவோம், இன்னைக்கு ஜாதி பற்றி ஏதாவது பேசணும் என்று சொன்னால் தலித்துகளை பற்றி பேசினால் ஓகே. தலித்துகளுக்கும் பிராமணர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு, தலித்துகளுக்கும் இடைச்சாதியினருக்கும் இருக்கக்கூடிய வெறுப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் திணறிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அப்படி திணறக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஜாதி இல்லாம நம்ம ஊர்ல யாருமே பிறக்கிறது இல்லை. நான் சாப்பிட்ற சோறுலேருந்து குடிக்கிற காப்பிலேருந்து எல்லாத்துலேயும் இருக்கு. அப்ப ஜாதி மறுப்பு என்பது நான் லவ் பண்ணி ஜாதி மறுப்பு செய்த ஒருத்தரை கல்யாணம் பண்றதுல இல்லை. எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையை நான் எப்படி வளர்க்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு முறை எப்படி இருக்கிறது, எங்கள் வீட்டு அடுக்களைக்குள் என்னென்ன நுழையலாம் என்பதை பொறுத்துதான் ஜாதி இருக்கிறது. அப்ப ஜாதி இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாதான்
முதுகுல அழுக்கு இருக்கு, தேய்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்குவோம். அப்படி ஒத்துக்க வைக்கக்கூடிய ஒரு வலிய எழுத்தினை பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் கிளப்பக்கூடிய ஒரு குரலாக பெருமாள் முருகன் குரல் இருக்கிறது. அவர் மட்டும் எழுதவில்லை, மாணவர்களை கொண்டு ஜாதியும் நானும் என்ற அந்த தொகுதி என்பது இன்றளவும் எல்லோரும் பேச வேண்டிய ஒரு தொகுதி. அதை அம்பை அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அம்பையனுடைய அத்தனை அரசியலிலும் எனக்கு ஒப்புதல் கிடையாது, பெருமாள் முருகனுக்கும் ஒப்புதல் இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கு ஜாதியை, சுய ஜாதியை, தான் சார்ந்த சுய பாலினத்தை கேள்வி கேட்டுக் கொள்ளாமல் எவர் ஒருவரும் ஒரு கலக குரலாக நிற்க முடியாது என்று நம்புகிறேன். இந்த எல்லைகளை கடப்பதற்கு கல்வி பணி என்பது, நான் அதை வெறும் ஆசிரிய பணிக்குள்ள சுருக்கணும்னு நான் நினைக்கல. கல்வி என்பது அதை விட ஆழமான ஒன்று. சம்பளம் கொடுத்துருக்கு, அது சந்தோஷமான ஒரு விஷயம். ஓய்வூதியம் கிடைக்கும், அதுவும் சந்தோஷமான விஷயம். கல்வி பணி தொடரும். அந்த கல்வி பணியை டிரான்ஸ்கிரசிவாக, எல்லைகளை உடைக்கக்கூடிய ஒரு பணியாக செய்த அந்த படைப்பு மனதிற்கு நாம் கொண்டாட வேண்டும். யாரும் புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பு அதை நாம் கொண்டாட வேண்டும். எல்லோரும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல நேரங்களில் நான் நிறைய கேட்டிருக்கிறேன், நீங்க ஆங்கில பேராசிரியரா ஆனா தமிழ்ல எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டாலே எனக்கு எரியும். நானும் தமிழ் தானே, நானும் தமிழ் மீடியத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கிறேன். ஒரு தமிழை படித்த ஒருவர் மீது காதல் கொண்டதுக்கு வேணா கொஞ்சோண்டு அது ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர, தமிழ்நாட்டில் தமிழ் கேட்க வேண்டும், தமிழ் உலகமெங்கும் கேட்க வேண்டும், அதை பற்றி நாம் ஆச்சரியப்படக்கூடாது. இன்றைக்கு நம் மத்தியிலே தாமஸ் பேசினாலும் சரி, லெட்ரிஷியா வந்து பேசினாலும் சரி, அவர்கள் தமிழை பேசுவது என்பது அவர்களுக்கும் சாதனை, அதை பேச வைத்ததற்கு நமக்கும் சாதனை என்று சொல்லக்கூடியதுதான் தமிழ். அது ஒரு பற்று. பற்று என்பது தமிழில் ஒரு அழகான சொல், பசையுள்ள ஒரு சொல். அந்த பசை இருக்குன்னா ஈரம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஈரமுள்ள, பசையுள்ள, பற்றுடன் பெருமாள் முருகனின் அகவை அறுவதை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.